சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ பேசுவோம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருகின்றவர்களுக்கு ஐயா தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்புக்குரிய சிவ சிவ அன்பே சிவம் டெலிகிராம் நேரலையின் நிர்வாகிகளே, இந்த குடும்பத்தில் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கின்ற என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சனிக்கிழமை, புரட்டாசி 3வது சனிக்கிழமை. இந்த நேரத்திலே நாராயணனை பற்றி சிந்திக்க வேண்டும், திருமாலை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தில் நாராயணா என்னும் நாமம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். நாராயணா என்னும் நாமம், இந்த நாராயணா என்னும் நாமம் இந்த மனித வாழ்க்கைக்கு, இந்த புனித வாழ்க்கைக்கு என்ன நமக்கு தரும் என்று கேட்டால், அது நான் சொல்வதை விட ஒரு ஆழ்வார் சொல்லி இருக்கிறார். அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளோம் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தந்திடும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் என்று பாடியிருக்கிறார். குலம் தரும், இல்லை குலம் தரும் என்றால் இந்த இடத்திலே உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்றெல்லாம் கிடையாது. அடியார்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். இதிலே அவர் சொல்லக்கூடிய குலம் என்பது ஆன்மீக குலம். திருமால் அடியார் கூட்டம் என்று சொல்லுகிறோமே, சிவனடியார் கூட்டம் என்று சொல்லுகிறோமே, பக்தி கூட்டம், பக்தி குலம். அந்த குலத்திலே நம்மை பிறக்க வைப்பான் நாராயணன். குலம் தரும் செல்வம் தந்திடும், அழியா செல்வம், அழிகின்ற செல்வம் அல்ல, அழியா செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயின எல்லாம். இந்த துன்பம் அந்த துன்பம் என்று கிடையாது. படு துயர்
ஆயின எல்லாம். இதிலே பாருங்கள், படுதுயர் என்பது இலக்கணத்திலே வினைத்தொகை. வினை என்றால் நம் முன்பு பிறந்து செய்த வினை, இந்த பிறவியில் செய்த வினை, இனி அடுத்தும் எத்தனை பிறவியோ அந்த பிறவிகளில் செய்கின்ற வினை. இந்த வினையை தீர்த்து விடுவான் நாராயணன் என்பதற்காக இலக்கணத்தில் வினைத்தொகை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இலக்கணத்திலே வினைத்தொகை என்றால் செய்தது, செய்து கொண்டிருப்பது, செய்ய போவது, நேற்று, இன்று, நாளை. அந்த வினைத்தொகையை எடுத்து இந்த வார்த்தையில் போட்டு இருக்கிறார். அடியார் படுதுயராயின எல்லாம் என்றால் சென்ற பிறவியில் நாம் செய்த பாவத்தினால் வந்த துயர்கள், இந்த பிறவியில் அறிந்தும் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இனி அடுத்து வரும் பிறவியிலும் இருக்கின்ற பிள்ளைகள் அனைத்தையும் தீர்ப்பார். அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும். நிலம் தரம் செய்யும் என்றால் நிலத்தை போல் தரைமட்டமாக்கி விடுவான். நீர் விசும்பு அருளும். விசும்பு என்றால் ஆகாயம். நீல் விசும்பு அருளும். இந்த இடத்திலே விசும்பு என்றால் ஆகாயத்தை அருளும் என்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கும் ஆகாயத்திற்கும் என்ன தொடர்பு? ஆகாயத்திலிருந்து மழை வருகிறது, அந்த மழை செல்வம் நமக்கு கிடைக்கும். இன்று அறிவியல் பூர்வமாக அனைத்தும் நம் ஆராய்ச்சி எல்லாம் ஆகாயத்தை நோக்கியே இருக்கிறது. அந்த நிலவு, செவ்வாய், அங்கெல்லாம் பயணம் செய்கிறோமே, அதோடைய விளைவுகள், அதோடைய நன்மைகள். அந்த நீல் விசும்பு என்றால் ஆகாய தொடர்பான அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அருளோடு பெருநிலம் அளிக்கும். அருள் ஒரு மனிதனுக்கு தேவையான அந்தந்த வயதில் கிடைக்கக்கூடிய அறிவு அருள். படிக்க வேண்டிய வயதில் நல்ல நினைவாற்றல், கல்வித்திறன், அது போன்ற அறிவை, அருளை தருவான். இளமை பருவத்தில் திருமணம் ஆன புதிதில் மக்கள் செல்வம் அருளுவான். திருமணம் முடிந்து குழந்தை செல்வங்களை அளித்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு கல்வி, செல்வம் போன்றவைகளை அருளுவான். தீர்க்காயில் என்று சொல்லக்கூடிய ஆயுள் பலத்தை அருளுவான். அடுத்து அருளோடு பெருநிலம் அளிக்கும். பெருநிலம் என்று சொன்னால் இந்த இடத்திலே நாம் தங்குவதற்கு ஒரு உயர்ந்த இடம். அந்த உயர்ந்த இடம் என்பது முன்பு சொன்னது போல் அடியார் கூட்டம். அங்குங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கின்ற அந்த இறைவன் நமக்கு அமைதியாக தங்கும் இடத்தை தருவார். வளம் தரும். நாம் நினைக்கின்ற எல்லா வளத்தையும் தருவான். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். ஒரு தாய் என்பவர் குழந்தையை கேட்டு பால் தருவதில்லை. இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் என்று உணர்ந்து அந்த நேரத்தில் தாய் நமக்கு பாலை தருவார். குழந்தை வெளியில் விளையாடி கொண்டிருக்கும். தாய் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருப்பார். திடீரென்று ஓடுவார். அந்த குழந்தை ஏதோ குழியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். ஓடி சென்று அந்த குழந்தையை தூக்குவார். அந்த தாய்க்கு மட்டும்தான் அப்படி ஒரு சக்தி உண்டு. எந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும், எந்த நேரத்தில் குழந்தைக்கு தூக்கம் வரும் என்றெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு
கேட்காமலே அந்த குழந்தைக்கு செய்யக்கூடியவர் நம்மை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாய். அந்த பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அந்த தாயை விட அதிகமான அன்பை நம் மீது இறைவன் வைப்பான், நாராயணன் வைப்பான் என்று சொல்லுவார். பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னா இத்தனையும் நடக்கும். என்ன மந்திரம்? நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்று சொன்னால் அவன் அருகே வந்து நம் உடனே இருந்து நமக்கு தேவையானதையெல்லாம் நம்மை காத்து நமக்கு கொடுப்பான் என்று சொல்லுகிறார். எப்படி கொடுப்பான்? திரௌபதி துரியோதன சபையிலே துரியோதன தம்பியின் கைப்பட்டு அவமானப்பட்ட நேரத்தில் அவளுக்கு ஆடை கொடுத்து காத்தான் அல்லவா? அதுபோல் இன்னும் எத்தனையோ அடியவர்களுக்கு அந்தந்த நேரத்திலே அந்தந்த தேவைக்கு கண்ணன் அருள் செய்தான் அல்லவா? அதுபோல் நமக்கு உடனிருந்து அருள்வார். ஆகவேதான் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று சொன்னார். நாராயணா என்னும் நாமம். அந்த நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தால் நல்லனவெல்லாம் நடக்கும். இதிலே இறைவன் என்பவன் யார்? இந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் மாணிக்கவாசக பெருமான் சொல்வார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றார் என்று சொல்லுவார். இதிலே தனிப்பட்ட உருவத்தை அவர் சொல்லவே இல்லை. காரணம், இந்த உருவத்தை வைத்து பிற்காலத்தில் நமக்கு சண்டை சச்சரவு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது, அதுதான் இறைவன். இன்னும் ஒருபடி மேலே போய் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சித்தர் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள். உடனே அரைகுறை அறிவோடு கல்லு பேசாது, அதை போய் ஏன் கும்பிடுறீங்க என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிவிடக்கூடாது. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். கடவுள் உனக்குள்ள இருக்கான்ப்பா, உனக்குள்ளும் இருக்கான், வெளியிலும் இருக்கான், எல்லா பக்கமும் இருக்கான். மனசுக்குள்ள கடவுளே இல்லாம நீ வெளியில உருவத்தை பார்த்து கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல உன் மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை நிறுத்து. கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தை கல்லென்று பார்க்கவில்லை, அதை சிவனாக உயிருள்ள ஜீவனாக பார்த்தார். ஆகவேதான் சிவன் கண்ணிலிருந்து இரத்தம் வடிந்தது. அவர் தன்னுடைய கண்ணை இடந்து அப்பினார். ஆக கல்லை கண்டால் நாயை காணாம், நாயை கண்டால் கல்லை காணாம் என்று சொல்லுவார்கள். என்ன அர்த்தம்? கல்லுக்குள்ளே நாயை பார்த்தால் கல்லு தெரியாது, கல்லை பார்த்தால் நாய் தெரியாது.
என்று ஒரு கொச்சையான வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. தெய்வத்தை கல்லுக்குள் பார்த்தால் தெய்வம் தெரியும், கல்லை பார்த்தால் தெய்வம் தெரியாது. ஆகவேதான் கிராமத்து மொழியிலே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வைத்தார்கள். எங்கும் சக்தி, எதிலும் சக்தி. எங்கும் நாராயணன், எதிலும் நாராயணன். ஆண்டாள் நாச்சியார் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று பாடுவார். அந்த அம்மையாருக்கு கிடைத்த இன்பம் பேரின்பம், பக்தி இன்பம், ஆன்மீக இன்பம். அது எப்ப மட்டும், இந்த பிறவிக்கு மட்டும் வேண்டாம், ஏழேல் பிறவிக்கும் எனக்கு வேணும் என்று கேட்டார். அது மட்டுமல்ல, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கம்மா நகருள்ளானே என்று பாடினார்கள். இறைவனை பார்க்கும் அந்த அருள், இறைவனை பாடுகின்ற அந்த அருள், இறைவனை பேசுகின்ற அந்த அருள், அந்த பேச்சை கேட்கின்ற அந்த அருள், இறைவனோடு இறைவனாக, ஒளியோடு ஒளியாக நாம் கலந்து ஜீவித்திருக்கின்ற அந்த அருள் போதும், இந்திரலோகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவார். அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். உண்மையான அடியவர்கள் அதைத்தான் விரும்புவார்கள். இறைவனிடம் போய் என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு நீ வேண்டும். தாய் வந்து விட்டால் தாயோடு குழந்தைகள் வந்து விடும் அல்லவா? இறைவன் வந்து விட்டால் இறைவனோடு அனைத்து செல்வங்களும் வந்து விடும் அல்லவா? அந்த பரந்தாமனை நினைத்தால், அந்த பரந்தாமனை துதித்தால் 16 செல்வங்களும் நம்மோடு வந்துவிடும் அல்லவா? அது அருட்செல்வமாக இருந்தாலும் சரி, பொருட்செல்வமாக இருந்தாலும் சரி, எல்லா செல்வங்களும் நம்மோடு வந்துவிடும் அல்லவா? ஆகவேதான் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டான் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் நீதி என்னவென்றால், இறைவனையே நினைக்க வேண்டும். என்னிடம் ஒரு அன்பர் கேட்டார், இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் நினைக்க வேண்டும்? ஒரு மணி நேரம் காலையிலிருந்து பூஜை செய்யலாமா? அல்லது ஒரு 2 மணி நேரம் பூஜை செய்யலாமா? நாங்க வேலைக்கு போகணும், தொழிலை பார்க்கணும், எவ்வளவு நேரம் செய்கிறது என்று கேட்டார். அதற்கு அருணகிரி பெருமான் ஒன்று சொல்லுவார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வை. நீ அரை நிமிஷம் நினைச்சா போதும்பா. நாராயணா, சிவசிவா, ஓம் சக்தி, அரை நிமிஷம் உள்ளன்போடு, உதட்டளவில் அல்ல, உள்ளத்தில் அளவில் அரை நிமிஷம் நினைத்தால் ஆண்டவன் வந்து விடுவான். நீ அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் அவன் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத நமக்கு அது தெரியறதில்ல. பூஜை செய்யறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு முறை. இறைவனை அடைய எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. பக்தி மார்க்கங்கள் அவரவர் தகுதிக்கு உண்டான மார்க்கங்களை நமக்கு போதிக்கிறது. உதாரணத்திற்கு, பாடத் தெரிந்தேன், எனக்கு பாடத் தெரியும், பாடினேன். ஒரு சிலருக்கு பாடத் தெரியாது. அப்ப இறைவன்
பரந்தாமன் அவரிடம் வரமாட்டானா? அவர் அன்னதானம் செய்வார். பொருள் வசதி உள்ளவராக இருப்பார், அவர் அன்னதானம் செய்வார். ஒரு சிலர் போதிப்பார், கல்வி அறிவு போதிப்பார். இப்படி ஒரு சிலர் அவர் செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருப்பார். ஒரு சின்ன கதை. நாரதருக்கும் நாராயணருக்கும் ஒரு சிறு சர்ச்சை வந்து விட்டதாம். உலகத்திலே என்னை விட நாராயணன் நாமத்தை சொன்னவர்கள் யாரும் இல்லை என்று நாரதர் நாராயணனிடம் சொன்னாராம். அப்பொழுது நாராயணன் நாரதரை பூலோகத்திற்கு அனுப்பி, அங்கு ஒரு விவசாயி இருக்கிறார், அவர் வீட்டில் ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை இருந்து விட்டு வா என்று அனுப்பினாராம். எதற்காக என்னை அங்கே நீ சென்று வா என்று அனுப்பினாராம். சரி, நாரதர் ஒரு சாதாரண ஒரு மனிதரை போல அந்த விவசாயி வீட்டிற்கு போய், ஐயா, இந்த ஒரு நாள் மட்டும் உங்கள் இல்லத்திலே தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னாராம். அவரும் சரி இருங்கள், நான் உழவு செய்ய போகிறேன், வயக்காட்டுக்கு போகிறேன், மாலை வந்து விடுவேன், அதுவரை இருங்கள் என்று சொல்லி அவருக்கு உண்ண உணவையும் கையிலே கொடுத்து விட்டு சென்றாராம். அதற்கு முன் நாரதருக்கு நாராயணன் ஒரு கட்டளை இட்டிருந்தார். என்ன கட்டளை? ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்து, நீ மாலை திருப்பி என்னிடம் வரும் வரை இந்த எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தக்கூடாது, இதை கையிலே ஏந்தி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னாராம். நாரத பெருமானும் அந்த கிண்ணத்திலே வலிய வலிய எண்ணெயை வைத்துக்கொண்டு கையிலே வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார், நடந்தார். அவர் கவனம் பூரா அந்த எண்ணெய் சிந்திவிடக் கூடாது என்ற கருத்திலே இருந்தார். இந்த விவசாயி போகும்போது, நாராயணா, இன்றைய பொழுது நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வயற்காட்டுக்கு சென்று விட்டார். திருப்பி மாலை வந்தார். நாராயணா, இன்றைய பொழுது நன்றாக முடிந்தது என்று சொல்லிவிட்டு அவருடைய அன்றாட பணியை செய்ய முற்பட்டார். நாராயணர் திருப்பி வந்து விட்டார். நாரதர் திருப்பி வந்து விட்டார். உடனே நாரதருக்கு கோபம் வந்து விட்டது. என்ன நாராயணா, அவர் வேலைக்கு போகும்போது நாராயணா என்று சொன்னார், வேலையை விட்டு வீட்டிற்கு வந்த ஒரு நாராயணா என்று சொன்னார். ஒரு நாளுக்கு 2 முறைதான் அவர் சொன்னார். ஆனால் அனவரதமும் மூச்சிருக்கும் பொழுதெல்லாம் நாராயணா நாராயணா என்று உங்கள் பெயரைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை அவரோடு சமப்படுத்தி என்னை விட அவர் பெரியவர் என்று சொல்லுகிறீர்களே, எப்படி என்று கேட்டார். அதற்கு நாராயணன் கேட்டான், இன்று எத்தனை முறை என்னுடைய நாமத்தை உச்சரித்தாய் என்று கேட்டார். நாராயணா, என்ன சொல்லுகிறீர்கள்? கையிலே கிண்ணத்தை கொடுத்து, கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்து, அது சிந்திவிடக்கூடாது என்ற ஒரு கட்டளையும் விட்டு, எனக்கு அந்த எண்ணெய் சிந்திவிடக்கூடாது என்பதுதான் கவனம் இருந்ததே தவிர உங்கள் பெயரை உச்சரிக்க எனக்கு ஏது நேரம் என்றாராம். அப்பொழுதுதான் நாராயணன் சொன்னாராம், ஒரு கையிலே கிண்ணத்தை கொடுத்து, கிண்ணத்திலே எண்ணெயை கொடுத்து, அது சிந்திவிடக்கூடாது என்று இருக்கும் பொழுதே என்னுடைய பெயரை இன்று நீங்க மறந்து விட்டீர்கள். ஆனால் அவ்வளவு பெரிய குடும்ப பாரத்தை சுமக்கின்ற அந்த சாதாரண அந்த மனிதர் ஒரு நாளைக்கு 2 முறை சொன்னார் அல்லவா? இப்பொழுது சொல், என்னுடைய நாமத்தை அதிகம் யார் உச்சரித்தது என்று கேட்டாராம். நாரதர் வெட்கி தலை குனிந்தாராம். இதிலே நமக்கு தெரிவது என்ன என்று சொன்னால், 1000 முறை நாராயணா என்னும் நாமத்தை சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு முறை சொன்னால் போதும். ஆனால் அதை உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும்.
கோயிலுக்கு போய் சொல்ல வேண்டும் என்பது முக்கியம்தான். கோயிலுக்கே போக முடியவில்லை என்றால் வீட்டிலே ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு முன்பு இருந்து நமக்கு தெரிந்த பாடல்கள் ஏதோ ஒன்றை சொல்லி அதை உச்சரித்து நாராயண நாமத்தை சொன்னால் போதும். இப்படியாக நாராயணா என்னும் நாமத்தை நம் நாவெல்லாம் உச்சரித்தால் அந்த நாளெல்லாம் நிச்சயம் நன்றாக இருக்கும். மனக்கவலை, பணக்கவலை, மனிதனாக பிறந்து விட்டால் ராமனுக்கு வராத கவலையா? அவன் மகா சக்கரவர்த்தி, அவனுக்கு கவலை வரவில்லையா? சிவனுக்கு வராத கவலையா? கவலை மனித பிறப்பு எடுத்து விட்டாலே கவலை வரும். ஆனால் அந்த கவலை என்ற கடலை நீந்தி கடக்க ஒரு தோணி, ஒரு படகுதான் நாராயணா என்னும் நாமம். அந்த நாமத்தை உச்சரித்தால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் கைகூடும். நினைக்கின்ற நினைக்காத அனைத்து வளங்களும் கூடும். அதிகாலை நேரத்திலே வீட்டிலே விளக்கேற்றி வைத்து நான் சொன்னது போல் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் என்று சொன்னது போல் ஒரு நிமிடமாவது மனதை நிறுத்தி, ஓடுகின்ற மனம், அந்த ஓடுகின்ற மனத்தை நிறுத்தி இறைவனுடைய திருக்கமல பாதங்களை மனதிலே இருத்தி மனதார வாயார அவனுடைய திருநாமத்தை சொல்லுவோம், இந்த உலகத்தை வெல்லுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாராயணன் அருளால் எல்லா வளமும் எல்லா நலமும் வாய்க்கட்டும் என்று வயதில் மூத்த காரணத்தால் வாழ்த்தி, உடற்பிணி மனப்பிணி எல்லாம் நம்மை விட்டு நீங்கட்டும். நமக்குள்ளே நமக்கு வெளியே இருக்கின்ற தீமைகள் மறையட்டும். நல்லனவெல்லாம் வந்து வாய்க்கட்டும். நம் எண்ணம் போல் வாழ்க்கை சீராகட்டும், செழிப்பாகட்டும். நம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வாய்க்கட்டும். நம் குழந்தைகளுக்கு உரிய வயதில் நல்ல திருமணங்கள் நடக்கட்டும். நம் குழந்தைகளுக்கு பிள்ளை பேறு வாய்க்கட்டும். நம் குழந்தைகளுக்கு நல்ல தொழில் வாய்க்கட்டும். நம் நிலங்கள் நன்றாக விளையட்டும், நற்பயிர்கள் விளையட்டும். நம் தொழில்கள் லாபகரமாக செழிக்கட்டும். இன்னும் இதுபோல் இந்த பூமியிலே பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் நமக்கு வந்து சேரட்டும் என்று சொல்லி, சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியை போற்றும் பொருள்களா பெற்றமே தின்னும் குளத்தில் பிறந்திரி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று இறைவனை வேண்டி விரும்பி வணங்கி இந்த அளவிலே இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. சிறப்பா இருந்தது, ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க. விஜயம்மா, அருணா, அருணாதா, அனுராதா, நீங்க என்ன டவுட்ல கேட்கணும்? கோயம்புத்தூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களா? விஜயம்மா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருக்கீங்க? இருக்கேன்யா, இருக்கம்மா. நல்லா இருந்ததுங்க, நல்லா நல்லா எப்படி இருந்தது. ஆமா, ஒரு போன் வந்திருக்கு, அதை பேசிட்டு இருந்தீங்க. சரி, பரவாயில்லைங்க, பரவாயில்ல. நல்லா எல்லாம் அவங்க அன்புதான், இறைவனோட அருள் தான். ஐயா வந்து
ஐயா வந்து ஒரு வகுப்பு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு பூஜை இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு அந்த சொன்ன நாள்ல முடிச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஹ் நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நன்றி. சரி, நான் வெளியில் போய்க்கிறேன்.